பயங்கரமான கஷ்டமான ஒரு துன்ப காலம் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியின் நம்ம எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. இந்த பகுதியில இறுதி காலத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. கடைசி காலம், அதுல துன்பம் அந்த அப்படிப்பட்ட துன்பம் இதுக்கு முன்னாடி இது வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான துன்பம் வருது. அந்த இறுதியில துன்பமும் பால் கடிப்பும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு காலம் வருது. அப்போ மக்களின் தூதன், தேவ தூதன் தான், ஆனா மக்களுக்காக எழும்புறவன் அவன் யாரு? மிகாவேல் தீர்க்கதரிசி, மிகாவேல் தூதன் வெளியே வர்றாரு. அந்த நேரம் அவர் உலகம் பூரா பெரிய துன்பம் வருது. அப்போ அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு. அது எதுனா ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருந்தால் அவங்கள ஞானிகள் அப்படின்ற கேட்டகரியில வைப்பாங்க. அப்போ உலகத்தில் வசிப்பவர்களும் மேலும் இதற்கு முன்னாடி நித்திரை அடைந்து போன மக்கள்ல கூட எல்லாரும் எழும்புவாங்க. அவங்கள ஒரு பகுதியினர் உடைய பெயர் அதுல குறிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க நித்தியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வருவாங்க, சந்தோஷத்தை அனுபவிக்க போவாங்க. மற்ற மனிதர்கள் அப்படி அவங்க அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் இறுதி காலம். இந்த இறுதி காலத்துல நம்ம எங்க இருக்கோம்? நம்ம இப்போ வாழ்றது, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுவதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இன்னைக்கு மெசேஜும் கிடையாது, ரகசியமும் கிடையாது, சிந்தனை மட்டும்தான். நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கணும், நமக்கு எல்லாம் தெரியும். எது சரி எது சரியில்லை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம கிடையாது. எல்லாருக்கும் சுய புத்தியோடையும் அறிவோடையும் இருக்கும். ஆனாலும் என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தவறான காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு நமக்கு உள்ள சிந்தனை. இது போன்ற பைபிள் சிந்தனைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா.